நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல சட்டியை வச்சுக்கலாம். சுத்தமான கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. போன வாரம் பிரியாணி, சிக்கன் குழம்பு எல்லாம் செஞ்சு காமிச்சிருந்தேன். வேணுன்றவங்க போய் அதை போய் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்கும். இந்த வாரம் வெறும் நாட்டுக்கோழி குழம்பு மட்டும்தாங்க வைக்க போகிறேன். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அடுத்து நம்ம பட்டை போட்டுக்கலாம். பட்டை போட்ட உடனே லவங்கம் போடணும். லவங்கம் போட்டுக்கலாம். லவங்கம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோம்பு போடணுங்க. சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கையளவு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டோடனே நல்லா ஒரு கலரிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை கொஞ்சம் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் குழம்புக்கு எப்பயுமே எப்படி அரைப்பேன்னா, இஞ்சி பூண்டு அது கூட 2 வெங்காயமும் அரிஞ்சு சேர்த்து கிரேவி கொஞ்சம் நல்லா குழம்பா வரணுன்றதுக்கோசரம் நான் வெங்காயமும் கூட சேர்த்துப்பேங்க. அந்த மாதிரி சேர்த்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா அது டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் இது கூட சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. இதை கலரிட்டு இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க, மஞ்சத்தூள் போட்டு. அடுத்து அதை சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தண்ணி விடக்கூடாதுங்க. கறியை உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன மசாலாலாம் தேவையோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம சேர்க்க ஆரம்பிக்கலாங்க. நான் எப்பயுமே வீட்டில் இருக்கிற அந்த மசாலாஸ் தாங்க போடுவேன். நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் போடுவேன். கடை மிளகாத்தூளெல்லாம் நான் எதுவும் சேர்க்க மாட்டேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கழுவும் போதே மஞ்சத்தூள் போட்டு கழுவோம். ஆனால் இருந்தாலும் இப்போ குழம்புக்காக மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இதுவும் வீட்டிலேயே அரைச்சது கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க. கலரி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா தாங்க தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா எல்லார் இடத்துலையும் போய் சேர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம கறியை இன்னும் வேக வைக்கலைங்க. சில பேர் குக்கரில் வேக வச்சு சேர்த்துப்பாங்க. நம்ம இப்போ வேக வைக்கல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டோம் இல்லைங்களா. அதனால் நம்ம தண்ணி நிறைய தாங்க சேர்த்துக்கணும். இப்போ சட்டியிலன்றதுனால ஈஸியாக வெந்துடும். இது ஏனத்துலனா ரொம்ப நேரம் எடுக்கும். சட்டி பானையில் செய்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கறி நல்லா வேகுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். கலரி விட்டுட்டே இருக்கும்போது கொதி வர்றதுக்கே டைம் ஆகுங்க. ஏன்னா நல்லா சட்டி சூடேறி அதுக்கப்புறமா தான் கொதி வரணும் இல்லையா. அதனால் கொதி வரவே டைம் ஆகும். நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அப்பப்போ திறந்து பார்த்துட்டே இருக்கலாங்க. கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அப்புறமா வெந்துருங்க. போன வீடியோவில் நாட்டுக்கோழி பிரியாணி, குழம்பு, முட்டை எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதை போய் தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குற மாதிரி காட்டுது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து அவ்வளோதாங்க, மூடி வச்சாச்சுங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொதியே வரலைங்க. இப்போ தான் நிறைய கட்டியிருக்கு. நல்லா கொதி வரணும். கொதித்து நல்லா வேகணுங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா தாங்க நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ தாங்க நிறைய கட்டியிருக்கு. இன்னும் கொதியே வரலை. ஒரு கலரி விட்டு மறுபடியும் நல்லா கொதி வரவளுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்.
மறுபடியும் வந்து இப்போ மூடி வச்சிடலாம். கொதி வந்த உடனே வந்து திறந்து விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பொங்குற மாதிரி வந்துடும் இது சட்டி பானையில் செய்யறதுனால. இப்போ திறந்து விட்டு பாருங்கள் எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்லா வந்து கலரி விட்டுட்டு கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே அப்படியே வேக வேண்டியதாங்க. கொதி வந்துருச்சுனாலே டக்குன்னு வெந்துடும். இதுக்கு மேலே வெந்துகிட்டே இருக்கணும். வெந்துருச்சான்னு பார்த்துட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி வந்து கழுவி அலசி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கறி வந்து வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சுங்க. இது வந்து இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வச்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி கூட தாங்க செஞ்சேன். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள்.